தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. நிறைய ஊழியக்காரங்க ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை? நம்ம மீட்டிங் வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும், கலக்கணும். சரி, இப்போ எல்லாருமே இந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம். இந்த ஸ்டார்டிங் லீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு லீடு. இன்னொரு தடவை நம்ம அது என்னங்கிறத நம்ம கேட்போம். கவனிங்க, நல்லா கவனிங்க. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு சரி, பாட்டுக்கு எப்பவுமே ரெண்டு விஷயம் தேவை, ராகம், தாளம். இந்த பாட்டு என்ன ஸ்கேலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கேலில் இருக்குது. நோட் நம்பர் 5 ஜி 5 ஜி ஸ்கேலில் இருக்குது. ஜி மேஜர் ஸ்கேலில் இருக்குது. தாளம் பார்த்தீங்கன்னா காமன் டைமிங் 4/4 பேலட் டைப்பில் வரும். சரி, இதுக்கு என்ன ரிதம் போடலாம் அப்படின்னு யமஹா யூசர்ஸ் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்மளுடைய yamahatamilan.comக்கு நீங்கள் போனீங்கன்னா 16 பீட் பேலட்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு பீட் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் இல்லைனாலும் நீங்கள் 16 பீட் பேலட் அநேகமாக இருக்கும். அதில் நான் எடிட் பண்ணது. அதில் இல்லைனாலும் நீங்கள் உங்களோட கீபோர்டில் டிஃபால்ட்டாக பேலட் செக்ஷனில் 16 பீட் பேலட்னு ஒரு பீட் இருக்கும். அந்த பீட்டை நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஸ்கேலும் ரிதமும் என்னங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த லீடை பாருங்கள். சிம்பிள் லீடு, ஆனால் அருமையான லீடு. கேட்குறதுக்கு வேணால் உங்களுக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்குது. அது ஸ்டுடியோவில் பண்ணும்போது ஒத்தையாக ட்ராக்காக ஏற்றிக்கிடுவாங்க. நம்ம பியானோ பாட் மட்டும் நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ இந்த லீடு எதில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதல்ல ஜி ஸ்கேல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜி நோட் இந்த இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு புரியுன்னா 3 பிளாக் நோட் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் பிளாக் நோட்டுக்கு அடுத்த நோட்டு ஜி, ஃபஸ்ட் பிளாக் நோட்டுக்கு முந்தின நோட்டு எஃப். சரியா? இது ஜி. ஜி ஸ்கேல் எப்படி இருக்கு? ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி. சரியா? சில பேர் கேட்குறாங்க, ஏன் ரொம்ப பேசிக்காலாம் சொல்லலாம்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறைய பேர் வீட்டிலேருந்து ஒன்றுமே படிக்க முடியாதவங்களும் பார்க்குறாங்க. அதனால் அவங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்கேல்னா என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எப்போவுமே. சரி, இது ஜி ஸ்கேல் இருக்குது. சரி, இந்த லீடு என்ன நோட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியானோ. இந்த பியானோ நோட் ஏ நோட்டில் ஆரம்பிக்குது. கவனிங்க. நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் பார்ட் சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பார்ட் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். ஏ நோட்டில் ஆரம்பிச்சு இந்த டி நோட்டில் முடிச்சிடுறாங்க. அப்போ திரும்பியும் வாசித்தோன்னா ரெண்டாவது தடவை வரும்போது முதல் தடவைக்கு ரெண்டாவது தடவைக்கும் வித்தியாசம் என்னென்னா, முதல் தடவை எப்படி வராங்க, அப்படின்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த ங்கிறது டி நோட்டு. ரெண்டாவது தடவை வரும்போது எஃப் ஷார்ப், ஜி,
ஏ டி. அப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வாசனா ரெண்டாவது தடவை இதே தான். இதை இன்னொரு இந்த நான் ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் வாட்ச் இது ரெண்டையும் அப்படி இன்னொரு ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லீடு வந்து உங்களுக்கு என்னது ஓவர். சரியா? அப்போ இதே இதை திரும்ப வராங்க, திரும்ப ஃபஸ்ட் டைம் நம்ம வாசிட்டோம் இந்த செட்டை. நான் ஏன் திரும்ப வாசிக்கிறேன்னா, இதை பார்த்து நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஆயிரும், உங்கள் மண்டையில் மனப்படமாக ரெஜிஸ்டர் ஆயிரும் பிரெயினில். ஒரு இதை கேட்க என்ன ஆகுனா பிரெயினில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதனால தான் சினிமா பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த டியூன் ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் காதில் வந்து குத்திட்டுருக்கும், அப்புறம் இருதயத்தில் அது பேசும் தவறான காரியங்கள். சரி, அதனால் ஆண்டவருடைய பாடல்கள் அதிகமாக கேட்கணும், கேட்டால் தான் மண்டையில் நிற்கும். சரி, அப்போ திரும்ப ரெண்டாவது தடவை, அதாவது ஃபஸ்ட் செட்டை முடிச்சுட்டு செகண்ட் செட் வரும்போது என்ன வாசிக்கிறாங்கன்னா, அதே தான் வராங்க. எண்டிங்கில் ஒரு ஆக்சிடென்டல் கார்டு வருது. இது என்ன ஆக்சிடென்டல் கார்டு? ஆக்சிடென்ட்னா திடீர்னு நடக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட்டு. எப்பவும் நடந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடென்ட் கார்டு கிடையாது. சரியா? அதனால் இந்த ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் வந்து எப்போமாவது தான் வந்துட்டு போகணும். எல்லாத்துலேயும் ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் வச்சோன்னா நல்லா இருக்காது, பாட்டே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது எண்டிங்கில் ஒரு ஆக்சிடென்டல் கார்டு வராங்க. என்ன வராங்க? எஃப் வராங்க. எஃப்னா எஃப்பை சும்மா பப்பரப்பான்னு இப்படி அமுக்காமல் அதில் ஒரு சின்ன ரன்னு, CAGF. அப்போ கவனிங்க, ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது கவனிங்க, இந்த இடத்துக்கு கவனிங்க. அதுக்கப்புறம் ஜே வந்து ஆரம்பிக்கிறாரு. ஜேஜேன்னா ஜபத்தொட்ட ஜெயங்கள்ல ஜான் ஜப்ராஜ். பாட்டு ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் பாட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். முக்கியமானது என்ன வருது? லெஃப்ட் ஹேண்ட் வருது. இதில் தான் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, முக்குவாங்க வாசிக்க தெரியாமல். இப்போ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் பாருங்கள். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்டில் என்ன கார்டு பிடிக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் கார்டை தான் லெஃப்டில் பிடிப்போம். இங்கே ஜி பிடிச்சா இங்கேயும் ஜி மேஜர் சம்மந்தமானது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மியூசிக்கில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, திடீர்னு மாறும். சரியா? பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சு இப்படி தான் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு விட்டுருவீங்க. இந்த இடத்துல இந்த பாட்டு எந்த நோட்டில் ஆரம்பிக்குதுன்னு நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ஏ நோட்டில் ஆரம்பிக்குது. ஜி ஸ்கேலில் ஏ நோட் இருக்குது. ஜி மேஜர் கார்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி மேஜர் கார்டு எந்த இருக்குது, எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஜி, பி, டி. இந்த டியை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா செகண்ட் இன்வர்ஷன் வந்துடும். இந்த இருக்குது. இந்த ஜி கார்டில் எங்கேயாவது ஏ நோட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏ நோட்டு இங்கே இருக்குது, இந்த ஜி மேஜர் கார்டில் இல்லை. அப்போது நான் இந்த தியரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எதுக்கு நம்ம வேறு கார்டு இங்கே பிடிக்க போகிறோங்கிறதுக்காக. அப்போ பாட்டு ஏல ஆரம்பிக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் ஹேண்டில் வர வேண்டியது டி மேஜர் கார்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்ட்டுன்னு. அப்போ இங்கே ஏ தொடுற நேரம் இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே ஏ நோட்டு வருதில்ல, இங்கே ஏ மேஜரை பிடிச்சா என்ன? இங்கே ஏ மேஜரை பிடிச்சி வாசிச்சிங்கன்னா அதை விட கேவலமாக எதுவுமே இருக்காது. கவனிங்க, இந்த சாங்கோட ஜெனருக்கும் இந்த சாங்கோட ஸ்கேலுக்கும் ஏ மேஜருக்கு சம்மந்தமே இல்லை. அதனால தான் ஏ நோட்டு
ஏ மேஜரில் இருந்தாலும் அங்கே வேறு சில சம்மந்தம் இல்லாத நோட்ஸ் வந்தது, சி ஷார்ப் எல்லாம் வருது. அதனால தான் ஏ மேஜர் செட் ஆகாது. அதனால தான் ஒரு நோட்டுக்கு பல கார்ட்ஸ் பிடிக்கலாம். ஆனால் அதில் அந்த பல கார்ட்ஸில் எது ஆப்டாக இருக்கோ அதைத்தான் நம்ம பிடிக்கணும். சரியா? அப்போ ஏ நோட் வருது, இங்கே டி மேஜரில் ஆரம்பிக்குது பாட்டு. இவ்வளோதான். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இவ்வளோ வாசிச்சா போதும். இதுக்கு மேலே நிறைய வளவலன்னு வச்சுருந்தீங்கன்னா பாட்டு அசிங்கமாயிடும். இங்கே இங்கே நீங்கள் ஏன் ஆரம்பிக்கும் போதே இங்கே இந்த சுண்டுவரல் பேர் என்ன சொல்லியிருக்கேன், பிங்கி. பிங்கி வந்து இங்கி பிங்கி பாங்கின்னு போட்டுட்ருக்காம நேராக போய் என்ன பண்ணணும், டி நோட்டில் ப்ரெஸ் செய்யணும். திரும்ப இப்படிதான் நிறைய கார்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். பாருங்க அப்படின்னு வருதா, அந்த வர்ற இடத்துல என்ன பண்ணிடணும், சி வந்துட வேண்டியதான். அது ஒரு ஆக்சுவலாக இந்த சி பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், இது நானே வைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில். லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ பாட்டு ஆரம்பிக்கும் போது லீட் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக வாசிச்சு காமிக்கிறேன். திரும்ப செகண்ட் டைம் இந்த செட்டை ரிப்பீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டில் மேலே என்ன ஏறிடுது, ஸ்ட்ரிங்ஸு, ஒரு புல்லாங்குழல், இதெல்லாம் ஏறுது. இது அவ்வளோத்தையும் நீங்கள் கீபோர்டில் கொண்டு வந்து ஏற்றிங்கன்னா அசிங்கமாயிடும். நம்மளால் ஏற்ற முடிஞ்சது இதில் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் ஏற்ற முடியும். அதுவும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கீபோர்ட்ஸில் தான் பண்ண முடியும். சின்ன கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோன் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரு டோனு, அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் டோனு, இதுதான் நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளவங்க ட்ரை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டோன் பியானோ வச்சுக்கோங்க, லேயர் டோன் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கோங்க. ஆனால் லேயர் டோன் முதல்ல வரக்கூடாது, செகண்ட் வாசிக்கும் போது தான் ஏறணும். அது எப்படி ஏறணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கீபோர்டு யமஹாவில் S710, 770, 970, 650, 670 வச்சுருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு செட்டை வாசிச்சுட்டு செகண்ட் செட் வரும்போது என்ன பண்ணணும், நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு நான் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு டோனை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டோனை இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ பாருங்கள், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த செகண்ட் தடவை நான் அதே இது ரிப்பீட் ஆகும்போது பாட்டில் வர மாதிரி என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு அதே இதை சேர்த்து வாசிக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரிங்ஸை ஆட் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா சஸ்டெயின் பெடல் போடுறீங்கல்ல, போட்டு வாசிக்கும் போது ஸ்ட்ரிங்ஸையும் சேர்த்து வச்சு வாசிங்கன்னா அமுக்குனீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், கையை எடுத்துகிட்டு நின்றுட்டே இருக்கு பாருங்கள் டோனு. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் அப்பப்போ கையை எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்தால் தான் ஸ்ட்ரிங் டோன் வந்து அமுக்காமல். பாருங்கள், கடைசியில் இதுக்கப்புறம் பாட்டு ஆரம்பிக்குது. சரி, என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை ஏற்றி வச்சு நீங்கள் வாசிக்க வேண்டாம். நீங்கள் வெறும் பியானோவில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேண்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 2-3 கீபோர்டு இருக்கும். அப்போ ஒரு ஆள் பியானோ போங்க, ஒரு ஆள் பேஸ் கிட்டாரோ ஏதோ விடுங்க, இன்னொரு ஆள் இந்த ஸ்ட்ரிங்ஸை ட்ரை பண்ணலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டில் இந்த வருஷம்னா திரும்ப இதே இதை ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியில் இப்படி வாசிக்கும் போது நீங்கள் லெஃப்டில் கார்டு பிடிக்கணும் தேவையில்லை. அப்படி பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா FCF. இங்கே இப்படி வரும்போது இங்கே ஒரு பஞ்ச் மட்டும் தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரி, பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டுக்கு இடையிலையும் ஒரு லீடு வருது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பாட்டில் ஏதாவது கிரிட்டிக்கலான கார்ட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருந்த மாதிரி இல்லை, நம்ம பாட்டை கேட்போம். தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே, தாயினும் மேலாய் என் மேலன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே,
தேற்றிடுவீரே என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் கவனிங்க இந்த இடத்துல. செய்வேன் உம்மேலே அன்பு வைத்தேன். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் நீங்கள் பார்த்த நார்மல் கார்ட்ஸ் வச்சு தான் போகுது இந்த பாட்டு. கிரிட்டிக்கலாக நீங்கள் இதில் இது பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக ஒரு நம்ம நாங்கள் அந்த ஜாமெட்ரிலாம் வரையும்போது ரஃப் டயக்ராம்னு ஒன்று வரைவானுங்க பக்கத்தில். அதே மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஜி மேஜரில் தான் நிற்குது. அதுக்கப்புறம் வைத்தவனி நீரே வரும்போது டி மேஜர் வந்துடுது. டி மேஜர் போனாலும் போகலாம், இல்லாட்டி டி +4 போனாலும் போகலாம். அதுக்கப்புறம் இதே தான் ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜி மேஜரில் இருந்துட்டு அப்படியே பி மைனர் போய்க்கலாம். ஜி மேஜர்லேருந்து பி மைனர் போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்துட்டு கையை தூக்கி இப்படி வைக்கக்கூடாது. இதுக்கு தான் இன்வர்ஷன்ஸ் தெரியணும். இது ஜி மேஜரு, இது ஜி மேஜரோட செகண்ட் இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா ஒரே கார்டை வேறு விதமாக பிடிக்கிறது. சரியா? அப்போ இது ஜி, ஜி பி டி. இந்த ஜியை தூக்கி நான் எங்கே போட்டேன்னா ஃபஸ்ட் இன்வர்ஷன். பாருங்கள், நோட்ஸ் ஒன்று தான், பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுது. ஜிபிடி இப்போ என்ன ஆகுது, பிடிஜி ஆயிடுது. பிடிஜி. இப்போ இந்த பியை தூக்கி திரும்ப எங்கே போட்டிங்கன்னா ஒன்று செகண்ட் இன்வர்ஷன் வந்துடும். சரியா? இதில் நடு நோட்டில் இருந்து, அதாவது நடு நோட்னா நான் ஜி சொல்கிறேன், ஜியை அப்படியே ஒரு ஹாஃப் நோட் நோட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா எஃப் ஷார்ப் வந்துடும். இப்போ இந்த கார்ட் பேர் பார்த்தீங்கன்னா பி மைனர். ஒரிஜினல் பி மைனர் ஷேப் இந்த இருக்குது. இந்த பி தூக்கி போட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த பி மைனர் இருக்கும். அதுக்கப்புறம் என் உயிரோடு கலந்தவர், என் உயிரோடு கலந்தவர், உயிரோடு சி மேஜர் கலந்தவர், D♭4 A D G D♭4 ஜீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா D♭ மறக்காது. நான் ஏன் ஒரு ஆக்டேவ் இறக்கி பாடுறேன்னா, எனக்கு இது ரொம்ப ஹை பிச்சாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஹை பிச்சில் பாடியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் அன்பு வைத்தேன் உமக்காக. எதையும் செய்வேன். இதோட நான் உங்களுக்கு ஒரு சில ரன்ஸ் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பேர் ஆர்பிஜியோன்பாங்க. நான் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வர்ஷிப் செஷன் பண்ணேன், வர்ஷிப் செஷன் 2. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்பிஜியோஸ் வச்சுருப்பேன். ஆர்பிஜியோன்னா ஒரு கார்டை எடுத்து, இது பாருங்கள் ஒரு ஆக்டேவ் இதுக்கு பேர். சரியா? பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மற்றவங்களும் படிச்சுக்கிட்டோம். ஒரு ஆக்டேவ்னா, ஆக்டானா 8, ஆக்டானா 8, மோனோனா 1, டியூனா 2, ட்ரியோனா 3, குவார்ட்டு ஒரு குவார்ட்டர் அப்படின்னாங்கன்னா 4ன்னு அர்த்தம், பென்டானா 5, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆக்டானா 8, 8ன்னு சேர்ந்தா தான் ஒரு ஆக்டேவ். 1 2 3 4 5 6 7 8 நோட்ஸ் சேர்ந்தா ஒரு ஆக்டேவ். அப்போது ஒரு கீபோர்டு எத்தனை ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பெப்பேன்னு முழிக்கக்கூடாது. கீபோர்டு வச்சுருக்கவங்களுக்கு தெரியணும் எத்தனை ஆக்டேவ் இருக்குன்னு. பாருங்கள், இதில் ஒரு ஆக்டேவ் இருக்குது, செகண்ட் ஆக்டேவ், தேர்ட் ஆக்டேவ், ஃபோர்த் ஆக்டேவ், ஃபிஃப்த் ஆக்டேவ். சரியா?
இதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க, என்னதுங்க ஆக்டேவ் கிக்டேவ்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, 5 கருப்பு கட்டையாக இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 கருப்பு கட்டை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு 5 கருப்பு கட்டை இருக்கா? செகண்ட் செட் இருக்கா? அதே மாதிரி 3வது செட் இருக்கா? 4வது செட்டு, 5வது செட்டு. அப்போ இது 5 ஆக்டேவ் கீபோர்டு முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய நீளமான கீபோர்டு போட்டு இந்த ஆயிரங்கள் பார்த்தாலும் பாட்டில் வந்து ஒரு பெரிய கீபோர்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து 7.5 7.5 ஆக்டேவ் கீபோர்ட்ஸ் அதெல்லாம். சரி, இப்போ எதுக்கு இந்த ஆக்டேவ் சொன்னேன்னா, ஆர்பிஜிஓஸ்க்கு வந்து நீங்கள் ஆக்டேவில் தான் ரன் வருவீங்க, ஒவ்வொரு ஆக்டேவ்லையும் ரன் வருவீங்க. ஆர்பிஜிஓங்கிறது வர ஒன்றும் இல்லை, ஒரு கார்டு ஷேப் எடுத்து, உதாரணத்துக்கு நான் C9 கார்டு எடுக்கிறேன். கார்டில் டவுட் வந்ததுன்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் கீபோர்டில் அக்கம்பனிமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கார்டை பிடிச்சிங்கன்னா கீபோர்டே உங்களுக்கு சொல்லிடும். நான் இந்த கார்டை போடுவேன் CDEG பிடிச்சோன்னே எனக்கு இங்கே மேலே காட்டிடுது இது என்ன கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கீபோர்டில் கார்டு டிக்ஷனரி மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க, எந்த கீபோர்டாக இருந்தாலும். நீங்கள் அக்கம்பனிமெண்ட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே கார்டை சொல்லிடும். சரியா? சரி, இப்போ இந்த C9 கார்டை நான் உதாரணத்துக்கு எடுத்துருக்கேன். இதை நான் இந்த ஆக்டேவில் மட்டும் வாசித்தேன்னா எப்படி இருக்குது? ஏதோ கொஞ்சம் வாசிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதே தான் நான் 2 ஆக்டேவ் சேர்த்து வாசிச்சேன்னு வைங்கண்ணே, இப்போ எப்படி இருக்குது? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ 3 ஆக்டேவில் வாசிச்சேன்னா, இப்போ 4 ஆக்டேவில் வாசிக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னது? ஆர்பிஜிஓ. ஆர்பிஜிஓனா ஒரு கார்டு பேட்டர்னையோ இல்லாட்டி கார்டு தான்ட்டு இல்லை, வேறு எந்த நோட் பேட்டர்னாலும் நீங்கள் எடுக்கலாம். ஏதாவது ஒரு நோட் பேட்டர்ன் எடுத்து அதை என்ன பண்ணணும், ரிப்பீட் ஆகணும். வேறு ஆக்டேவில் ரிப்பீட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னது? ஆர்பிஜிஓ. இந்த ஆர்பிஜிஓவை ஒரே பேட்டர்ன் எடுத்து ஒவ்வொரு ஆக்டேவ்லையும் நான் வேகமாக வந்துட்டு போகிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆர்பிஜிஓ ரன். இந்த ஆர்பிஜிஓ ரன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், C9 வச்சு ஆர்பிஜிஓ ரன் எப்படி வரதுன்னு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, அப்போ கவனிங்க, இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஒரு தடவை பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே கை ஸ்ட்ரக் ஆகும். பயப்படாதீங்க, சரியா? பயந்தீங்கன்னா வாசிக்கவே முடியாது. பயந்துக்கிட்டு அப்படியே என்ன நோட்டு வைக்கன்னு இழுவிட்டுருப்பாங்க சில பேர். பார்த்தாலே எனக்குலாம் நான் நிறைய இடங்களில் மீட்டிங்கில் கீழே உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பேன், எவன் எப்படி வாசிக்கிறான்னு சொல்லிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 கார்டு பிடிச்சிக்கிட்டு புளுத்த ஷோ விட்டுட்டுருப்பானுங்க மேலே நின்று. இப்படின்மா ஆடுவானுங்க, என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. அது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு இருக்கிறதுலே ஃபஸ்ட் கிளாஸ் கீபோர்டு வச்சுருப்பானுங்க, மோட்டிவ்னு வச்சுக்கிட்டு அதில் ஒரு பிபி எடுத்து இழுவிட்டு இருப்பானுங்க, என்ன கார்டு வாசிக்குன்னு தெரியாமல். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறேன், கீபோர்டு வந்து தாடியிலையும் இல்லை, கிட்டார் முடியிலையும் இல்லை, வாசிக்கிறவங்க கையில் தான் இருக்குது. இதுக்கும் மேலே சொல்லணுன்னா, ஓடுகிறவனாலும் அல்ல, வேறு எதுனாலும் இல்லை, விளைய செய்கிற கத்துறாலே ஆகுங்கிற மாதிரி ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை தரணும். சரி, இப்போ இந்த ஆர்பிஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? சரி, அப்பா எனக்கு ரொம்ப ஹையா இருக்கு. அன்பு வைத்தேன் D4 உமக்காக. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு ஆர்பிஜி வந்துடலாம். உமக்காக எதையும் செய்வேன், உமக்காக. இந்த இடத்துல பாருங்க, அவர் ஒரு கிளாசிக்கல் டச் வைக்கிறாரு. எதையும் செய்வேன் பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே வெஸ்டர்ன் வோக்கலிஸ்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே மேலே பார்ப்பாங்க. நீங்கள் பியானிஸ்ட், கீபோர்டிஸ்ட்லாம் வந்து கிட்டாரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் உள்ளவங்களை அடிக்கவே முடியாது நம்ம. ஆனால் வோக்கலிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்நாடிக் படித்தவங்கள யாராலையும், வெஸ்டர்ன் படித்தவங்களாம் குப்பை மாதிரி. இந்த நெளிவு சுழிவு சங்கதி கமகம் வைக்கிறதுலாம் கர்நாடிக் படித்தவங்கள மிஞ்சவே முடியாது. நம்ம நாட்டோட மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டி.
இவங்க பாடினாங்கன்னா வெஸ்டர்னில் உள்ளவங்களாம் அப்படியே வாயை பிளந்துடுவானுங்க. இந்த இடத்த பாருங்கள், அப்படி ஒரு இடம். உமக்காக எதையும் செய்வேன், எதையும் செய்வேன். அப்படி வருது பாட்டு. சரி, அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு லீடோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்ன வருதுன்னு. நான் உமக்காக எதையும் செய்வேன். இந்த ஃப்ளூட் பீஸ் கவனிங்க. அப்பா, என்ன ஒரு கிளாஸான ஒரு பீஸ் பாருங்க. சரி, இதுக்கு டோன் எங்கேருந்து எடுக்க, இந்த புல்லாங்குழல் டோனை நான் எங்கேருந்து எடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, yamahatamilan.comல நீங்கள் Yamaha கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா லீட் பெவின் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் ஒரு டோன் பேங்க் நான் வந்து வச்சுருக்கிறேன். அந்த டோன் பேங்க்கில் டோன் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிக்கலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூட் போட்டு வச்சுருப்பேன். அந்த ஃப்ளூட் வச்சு வாசிக்குவாங்க. இல்லாதவங்க நான் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்குவாங்க. எப்படி நான் வச்சுக்கலாம். சரி, இப்போ கவனிங்க. இந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டில் ஆரம்பிக்குது. அன்கவுண்ட் ஆர்டினரி கவுண்டில் ஆரம்பிக்கிற லீடுக்கும் அவுட் ஆஃப் கவுண்ட் அன்கவுண்டில் ஆரம்பிக்கிற லீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஆர்டினரி கவுண்ட்னா ட்ரம் ஃபுட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே லீடு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னு போகுதுன்னா அந்த ஃபுட் வருது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லீடு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரம் ஃபுட் வரும். சரி, இந்த லீடு எப்படி வாசிக்க கவனிங்க. கொஞ்சம் கை வந்து ஸ்பீடாக இருக்கணும், மெதுவாக வச்சு ராவிட்டு இருக்கக்கூடாது கீபோர்டில். இதுக்கு ஏன்னா நம்ம ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் லீடெலாம் இங்கே வாசிக்கல. மைக்கேல் ஆஞ்சலோ பேட்டியோ லீடோ இல்லாட்டி ரேண்டி ரோட்ஸ் லீடோலாம் வாசிக்கிறேன். பிளாக் நோட்டை இதில் இந்த இடத்துல தொடலை பாருங்கள். ஸ்டார்டிங் என்ன வருது? இது ஸ்பீடாக ரன் வந்தீங்கன்னா அதுக்கு தான் உங்கள் ஃபிங்கரிங் பொசிஷன் இந்த 5 விரலும் இந்த ஜியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொன்றா 5 உட்காந்துட வேண்டியதான் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பியும் 2வது தடவை இது மட்டும் வருது. சரி, எப்பவுமே லீடில் டவுட் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், டக்குன்னு பாட்டை திரும்ப லோட் பண்ணி கேட்டுறணும், உடனே கேட்டுறணும். வைத்தவர் நீ. சாரி, உம்முறவா எதையும் செய்வே உம்மேல் அன்பு வைத்து நான் உமக்காக எதையும் செய்வே. கவனிங்க, இப்படி வராங்க பாட்டில். ஏன் முதல்ல நான் வாசிச்சதுக்கும் இதுக்கும் வாசிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வாசிப்போம், ஆனால் பாட்டில் ஒன்று இருக்கும். சரி, இதுதான் பாட்டில் உள்ளது. இந்த இடத்துக்கு போனீங்க
கவனிங்க, எப்பவுமே லீடையும் கார்டையும் நீங்கள் தனியாக பிரிக்கக்கூடாது. லீட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்டுக்கு மேலே தான் உட்காந்துருக்கும் லீடு. பாருங்கள், இது என்னது, இது என்னது, ஜி மேஜர் கார்டு. இது ஜியோட ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் வந்து என்னது, ஜி நோட் அங்கே போயிருக்கு. அப்போ கவனிங்க அந்த இடத்த. சரி, அப்போ கவனிங்க, வந்தாச்சா? வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்டல் கார்டு இந்த இடத்துல வந்துட்டு போகுது. என்னது, எஃப். அந்த இடத்த மட்டும் கவனிங்க. அப்போ இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா குழம்பிடும். அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடி இருந்து பார்ப்போம். பாருங்கள், நிறைய நெளிவு சுழிவு இந்த ஒயிட் நோட்ஸ்லேயே வந்துட்டு போகுது பாருங்கள். திரும்ப ஸ்லோவாக வாசிச்சு காமிக்கிறேன், நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்போ கவனி, இந்த இடத்த கவனிங்க. சில நேரம் எனக்கே மறந்துடும். சாரி. கவனிங்க, இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஃபைனல் பாட்டு டி மேஜர், நடுவில் ஜி மட்டும் தொட்டு போயிடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பிச் பண்ண லைட்டாக தட்டி விட்றேன். அப்போ தான் நீங்கள் பாட்டில் உள்ளதை அப்படியே வாசிக்க முடியும். இன்னொன்று, இந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குயில் கூவுற மாதிரி இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஃப்ளூட்டில் ஹை ஆக்டேவில் வாசிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஜி, அதுக்கப்புறம் அப்போ ஓ பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு லீடு. ரிதமோடு நீங்கள் சேர்ந்து இதை வாசிக்க நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பழகிக்கணும். ரிதம் வந்து நான் சொன்னபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 16 பீட் பேலட் இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேறு ஏதோ ஒரு லீடு அந்த ரிதம் நீங்கள் போட்டுக்கலாம். சரி, அப்போது பீட்டு போட்டு நம்ம இதை வாசிக்கணும் வைங்களேன். கவனிங்க, இது அன்கவுண்டில் வர்றது. கவனிங்க, பீட் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்தது பாட்டு வந்து என்ன ஆயிடுது, ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டான்ஸா பாருங்க, தாயின்னு மேலே இல்லை நம்ம பார்த்த கார்ட்ஸும் ஸ்டான்ஸால் வர்ற கார்ட்ஸும் என்னதுங்க, ஒரே கார்ட்ஸ் தான். சரி, இதுதான் இந்த பாட்டு. கார்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லீடையும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வாசிங்க, ஆண்டவருக்காக வாசிங்க. மீண்டும் நம்ம அடுத்த 2 வாரங்களில் சந்திப்போம். yamahatamilan.com நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். படிக்கணும்னு ஆர்வம் உள்ள இளைஞர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.